ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை நல்லா தண்ணி வச்சு ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊறட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னா சீரகம், வெங்காயம், சரிங்களா, தக்காளி, ஓகேவா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி 4 பூடு போடணும்ப்பா. இஞ்சி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன்ப்பா. இந்த பார்த்திங்கன்னா பூடு 4 பூடு. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் அக்கா. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன்ப்பா. அரைச்சிக்கலாமா? கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் அது கூட அரைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா? இதில் இஞ்சி, பூடு, கருவேப்பிலை, ஒரு பட்டை வத்தல், தக்காளி குட்டி குட்டி 2, வெங்காயம், வெந்தயம், சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ கடாயை வச்சுக்கிடுவோம் அடுப்பில். பார்த்திங்களா, அடுப்பில் கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். பார்த்திங்களா, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா காயட்டும். காயவும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். தாளிக்கையிலே 2 வெந்தயம் போட்டுக்கலாம். இவ்வளோதான்ப்பா போடுறேன். அரைக்கையிலே கொஞ்சம் போட்டிருக்கேன், ஓகேவா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வத்தல் போட்டுக்கலாம். அரைச்சதை போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா ஒரு சிலர் தேங்காய் போடுவாங்கப்பா. நான் தேங்காய் போட மாட்டேன். இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மசால் பொடியும் புளியும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை நல்லா ஊற்றி மசால் போட்டு அதையும் பச்சை வாசனை போகாமல் வதக்கிடலாம். நல்லா கொதிக்குதான், வதங்குது, முட்டையாக வருதா. இப்போ நம்ம மசால் பொடியை போட்டுக்கலாம். வீட்டு மசால் பொடிப்பா 2 3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு புளி கரைச்சிக்கலாம். பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் தான்ப்பா. நல்லா குழம்பு நல்லா கதப்பதன்னு 1/4 மணி நேரம் கொதிக்கவும் மீனை போடணும்ப்பா. நல்லா கொதிக்கட்டும்ப்பா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கதப்பதன்னு கொதிக்குது பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கலாம். அவ்வளோதான்ப்பா, மீன் குழம்பு ரெடி. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நான் ஒருத்தவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கப்பா. நான் தேங்காய் ஊற்றினா கெட்டு போயிடும். அதனால் மேக்ஸிமம் தேங்காய் ஊற்ற மாட்டேன் நான், ஓகேங்களா. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. செம்மையான ருசியான மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், ஓகே. பாய். அவ்வளோதான்ப்பா. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம்தான். நல்லா 5 நிமிஷம் இதாகவும் இறக்கிடணும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகட்டும். பார்த்தீங்களா, மீன் குழம்பு ரெடி. ஓகே, பாய். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. பாய். தான் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பர். அத்தான் எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக இருக்குப்பா. பாருங்கள், இது மீன் ரோஸ்ட்டு. இது என்ன மீனுனாப்பா? அது என்ன மீனுங்க? கடல் கண்ட மீனுப்பா. செம்மையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்காவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் சொல்லுங்கள் அத்தான். அத்தான் பாய். பாய்.